அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இழந்து போனதை தேட தேவன் அதுக்குரிய ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இதை இந்த முடிவான காலத்தில் வாழுகிற இந்த மனவாட்டியானவன் அடைந்து கொண்டு சிங்காசனத்தில் நித்தியத்தில் நேசரோடு மணவாளனோடு வாழ தேவன் சித்தம் கொண்டபடியினால் இவர்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, நான் 5ஆம் வாஸ்தவர், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்டவர். வெளிப்படை 13:8 வாசித்தோம் அல்லவா? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்டவர்கள். ஆக கடைசி நாட்களில் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த மேன்மையான முடிவான ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்கு அருமை இரட்சகர் அவதரித்து அவர் கடைசி வேலை, அவர் 33 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிற வேலையிலே அல்லது கெத்செமனே முதற்கொண்டு கொல்கத்தா மலை வரைக்கும் அந்த சிலுவையை சந்திக்க அவர் எருசலேமை நோக்கி முன் நடந்தார். அப்பொழுதுதான் ஹோசன்னா என்று ஆரவாரம் செய்கிறார்கள். நாம் யோவான் சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 13ஆம் வாசிக்கல. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசி. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். பாருங்களேன், 13ஆம் வசனத்துல குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்பட்ட அவர்கள், ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஓசன்னா என்றால் என்ன அர்த்தங்க? அவரை எதிர்கொண்டு போக புறப்பட்டு போறாங்களே, ஏசப்பா நோக்கி போறாங்களே, அவர் பார்க்க அவங்களுடைய ஆரவார சத்தம் என்னங்க? ஓசன்னா. அடுத்தாற்போல கர்த்தருடைய நாமத்தினால வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அங்கே சரீரப்படி வருகிறார். அவர்களை சந்திக்க கழுதை குட்டியின் ஏறி வருகிறார். வருகிற அவருடைய வருகை நோக்கம் என்னங்க? சீயோன் குமாரத்தியை பயப்படாதே. சீயோனுக்கு உரியவர்கள் எவர்களோ, சீயோன் குமாரத்தியானவர்கள் என்று உலக தோற்றத்துக்கு முன்பாக அறிந்து அழைக்கப்பட்டு இந்த முடிவான மகிமையை அடைந்து கொள்ள ஏற்படுத்தப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்புக்கு உரியவர்கள் எவர்களோ அவர்களே சீயோன் குமாரத்தி. அவர்கள் பார்த்து பயப்படாதே. ஏன்? உபத்திரவ காலத்திலே, நீ வேதத்திலே ஹல்லேலூயா, தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம் வாசிங்களேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். பாருங்க, இவைகள் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது தானியேலுக்கு பதில் கிடைக்கவில்லை. என்ன சொல்லப்பட்ட? முடிவு காலத்துக்குரிய புதை பொருள் இது, இதை முத்திரை போடு என்று சொல்லுகிறார். ஆனா ஒரு சம்பவத்தை தானியேலுக்கு சொல்லப்படுகிறது 10ஆம் வசனத்துல. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு, சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்ட நிலையை அவர்கள் அடைந்து கொள்ள புடமிடப்பட்டவராய் விளங்குவார்கள். புடமிடப்படுதல் உபத்திரவம், மகா உத்திரவம். அது எந்த காலம்?
கூட்டம். ஒரு கூட்டத்தில் எல்லாரும் அல்ல, அநேகர். வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்களேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் வாசித்தா, உங்களில் ஊருக்கு ஒருவனும் வம்சத்தில் இருவருமாய் அந்நாளிலே நான் கூட்டி சேர்த்து சீயோனுக்கு கொண்டு வருவேன். சீயோனுக்கு உரியவர்களுடைய எண்ணிக்கை, மீட்கப்படுதலின் ரட்சிப்பின் முடிவான ரட்சிப்புக்குரியவர்களுடைய எண்ணிக்கை, ஊருக்கு ஒருவன் வம்சத்திற்கு இருவர். அவர்களை தேவன் ரட்சித்து சீயோனுக்கு கொண்டு வருவார். வாசியதாய் சொந்த வசனத்தை எபிரேயர் 3:14. சாரி எரேமியா, எபிரேயர் அல்ல, எரேமியா 3:14. சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு தெரிந்து சீயோனுக்கு கொண்டு வருவேன். அதனாலதான் இங்க யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஓசன்னா என்னை ரட்சியும் ஆண்டவரே. யாரு சொல்றதுங்க? இயேசு கழுதையின் மேல் ஏறி வருகிறார். யாரை சந்திக்க? சீயோன் குமாரத்தியானவர்களை சந்திக்க வருகிறார். அவரை சந்திக்க எதிர்ந்து போக புறப்பட்டவர் என்ன சொல்றாங்க? ஓசன்னா, தாவீதின் குமாரனே ஓசன்னா. குருத்தோலை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்ந்து போக புறப்பட்டு ஓசன்னா, கர்த்தர் நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சொல்றவங்க சீயோன் குமாரத்தியானவர்கள். இவங்க அன்றைக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு கையில் குருத்தோலை பிடிச்சுக்கிட்டு ஏசப்ப எதிர்கொண்டு போனாங்க. எங்களை ரட்சி ஆண்டவரே, எங்களை சீயோன் குமாரத்தியா நீங்க மீட்டீங்களே. இந்த போய் விட்டு தம்பி ஆடு, எங்களை சீயோன் குமாரத்தியாய் எங்களை தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே, எங்களை ரட்சியம் என்று எதிர்ண்டு போக புறப்பட்டவர்கள். இதே வசனத்தை மற்ற 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளன் சந்திக்க எதிர்ந்து போக புறப்பட்ட 10 கன்னிகைகள். அவங்க யாருங்க? மற்ற 25ஆம் 10ஆம் வசனப்படி அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள். அவர் கையில தீவட்டி, அந்த தீவட்டினாலே ரட்சிப்பின் தீவட்டி. நான் பல முறை வாசித்து இருக்கிறோம். எஸ்ஐ 62ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் 1 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அந்த ரட்சிப்பின் தீவட்டியை பிடித்து கொண்டவர்கள் வேதத்திலே எஸ்ஐ 62ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர்கள் பரிசுத்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். வாசிங்க தயவு செய்து. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க அவர் பரிசுத்த ஜனம். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய். பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்தை நீ தேடிக்கொள்ளப்பட்டது. அங்கே எதிர்ந்து போக சீயோன் குமாரத்தை ஆரவாரம் பண்ணாங்களே, ஓசனாயில ரட்சியம் ஆரவாரம் பண்ணாங்களே. அவங்க நோக்கமெல்லாம் மணவாளனை சந்திக்க அவங்க எதிர்ந்து போகணும். அதுக்காக அவங்க என்ன செய்தாங்க? மரக்கலைகளை ஒடித்து பாதையில் போட்டாங்க. தங்களுடைய வஸ்திரத்தை கழுதையின் மேல் போட்டும் பாதையில் விரித்தும். வஸ்திரம்னா இதுங்க ரட்சிப்பின் வஸ்திரம். வேதத்திலே எஸ்ஐ 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர்களை
நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்று ஏசாயா 61:3 இவர்களை அழைக்கிறார். ஏசாயா 61:10 இவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதி சால்வை உடுத்துவித்தார் சீயோன் குமாரத்திகள் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னா இங்கே யோவான் 12:13 எதிர்கொண்டு போனவர்கள் மத்தேயு 21:4 கூட வாசிங்களேன். மத்தேயு 21:4. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறது. யார் சொல்ல சீயோன் குமாரத்திக்கு தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்க. உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தி சொல்லுங்கள். அப்போ சீயோன் குமாரத்தியானவர்களுக்கு அவர்கள் வேண்டிக் கொண்டதெல்லாம் ஓசன்னா, தாவீதின் குமாரனே எங்களை ரட்சியும். இந்த ரட்சிப்பை இந்த முடிவான காலத்தில் உள்ள சீயோன் குமாரத்தியானவர்களுக்கு அவர் கொடுக்க தெரிந்து கொண்ட பாத்திரம்தான். அவர் எப்படி அந்த முடிவு கால ரட்சிப்பை அணிந்து கொண்டவர்களை மகிமையில் அவர்கள் நித்தியமாய் வாழ தகுதி அடைந்தவர்கள். அந்த நிலையை அடைய நாம் எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கையில் பாருங்க, மகிமையில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்குரிய ரட்சிப்பு, ரட்சிப்பின் அதிபதி அநேகம் பிள்ளைகள் மகிமையில் கொண்டு போய் சேர்க்கை அவர்களின் ரட்சிப்பின் அதிபதியை பிதா உபத்திரவலினாலே பூர்ணப்படுத்தினார். அப்போ இந்த முடிவான ரட்சிப்புக்குரிய சீயோன் குமாரத்திகளான மனவாட்டியானவர்களுக்கு என்று அருமைய இரட்சகர் அவர்களை உயர்த்தும்படி சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று எங்களுக்கு மேல் அருளப்பட்ட இந்த ரட்சிப்பு எங்களுக்கு மகிமையின் மறுரூபத்தை தந்து தேவனுடைய திவ்ய நிலை எங்களுக்கு கட்டளையிட்டு உமக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக நித்தியமாய் நாங்கள் வாழ தேவரே எங்களுக்கு தயவு செய்து ஆனபடியால் சகல துதிகரமைகளை உமக்கே என் ஆரவாரம் செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பை, இந்த முடிவான ரட்சிப்பை அடைந்து கொள்கிற இந்த மனவாட்டியானவளுக்காகவே அவர் உபத்திரம் பூர்ணத்துவத்தை சகித்தார். நாம் அவருடைய பாடுகளை குறித்து நாம் அறிந்ததாக இருக்கிறோம்.